என்ன எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆளையே காணோம், தலைமறை ஆயிட்டீங்க போலியே. நாங்க எப்ப தலைமுறை ஆகணும்? நாங்க என்ன உங்களை மாதிரி பொய் வாக்குறுதி கொடுத்து ஒன்னும் ஆட்சிக்கு வரலையே. நீங்க தான் பொய்யா சொல்லி ஒரு வழியா ஆட்சியை குடிச்சிருக்கீங்க. நீங்க தான் தலைமுறை ஆகணும். பொய் வாக்குறுதியா? நியூஸ் நேத்து பாத்தியா இல்லையா? அண்ணன் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரு, இதெல்லாம் பாக்கலையா? ஓ, நேத்து வந்த நியூஸா? உங்க அண்ணன் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிட்டாரு. ஆமா, அவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னு கொஞ்சம் பாப்போமா? 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். என்ன பாத்தீங்களா? ஆமா, அண்ணன் தான் முன்னாடியே சொன்னாருல்ல, இதுக்கான சாத்தியக்கூறெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு செயல்படுத்துறோம் சொல்லியிருந்தாரு. அது எப்படி உங்க அண்ணன் மட்டும் எதுவுமே ஆராயாம தான் வாக்குறுதி கொடுப்பாரு, ஆனா வாக்குறுதி கொடுக்கும் போது ஆராயணும் வரா? என்ன கேக்குறவனா என்ன கேன பையன் நினைச்சிட்டீங்களா? அதெல்லாம் நீங்க நீங்க என்ன பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருப்பீங்களா? 10 நாள்ல இவ்வளவு குறை சொல்றீங்க. 10 நாள்ல 100 ஃபேக் நியூஸ் கொடுக்கும் போது நாங்க 10 நாள்ல இவ்வளவு கேள்வி கேட்க மாட்டோமா என்ன? சரி, பொய் வாக்குறுதி எல்லாம் கூட விட்டுருங்க. அதுல உங்க அண்ணன் என்ன சொல்லிருக்காரு? 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முழு கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% கடன் தள்ளுபடின்னு சொல்லிருக்காரு. ஆமா, ஆனா இப்ப இங்க என்ன சிறு குறுன்னு எதுவும் உங்க அண்ணன் சொல்றாரு, அது என்னது? அது என்ன சிறு குறு? அதானே, உங்களுக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? அதாவது சிறுனா 2.5 இருந்து 5 ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கிறவங்க சிறு விவசாயிகளாம், குறுனா 2.5 ஏக்கருக்கும் கம்மியா வச்சிருக்கிறவங்க குறு விவசாயிகளாம். இப்போ இதுல இந்த 2.5 வரைக்கும் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் முழு கடன் தள்ளுபடி, மிச்சம் இருக்கிறவங்களுக்கு 50% தான் தள்ளுபடி. அப்போ உங்க அண்ணன் வாக்குறுதியில சொன்னாரு 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி. அது என்ன ஆச்சு? என் அண்ணன் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். சும்மா எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் சோத்தத்தான் திங்கிறீங்க.